உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு. துலா ராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார். முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும். அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடைமுழு வரைக்கும் நடக்கும். இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருத்து அப்படின்னு சொல்லுவோம். மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார். மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார். நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார். சூரியனுடைய வெப்பம் தெரியாது. அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா, இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகடன் ஏற ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா? இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும், மிடில் வரைக்கும். அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும். காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும். சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும்னா, அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினால விளைச்சலை எடுத்து கொஞ்சம் குறையும். மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு. தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும்போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். 20ஆம் தேதி தீபாவளி. அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி தனத்ரியோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னு இருக்குது. அதுபோல் 21ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம். சூரனை வதம் செய்த நிகழ்வானது 27 அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது. சூரசம்ஹாரம். முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வெற்று இலையே வேல் மாதிரி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையே தான் முழுவதாக நம்பியிருப்பார்கள். இந்த சூரசம்ஹாரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சியாக அமையும். 4ஆம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி. அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும். சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள். இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம். கடனெல்லாம் தீர்ந்து போயிடும். மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது. 5ஆம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும். அன்றைக்கு அன்னாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும். 12ஆம் தேதி நவம்பர் அன்றைக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு. 16ஆம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும். அதில் தீபாவளி பண்டிகை 20ஆம் தேதி இருக்குது. சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை
ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன், வாருங்கள். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. எப்போதும் உங்களை பற்றி ஒரு சின்ன வட்டத்திலேயே உலகத்தை சுற்றி கொண்டிருந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளரையே இருந்த சூரிய பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிற துலா மாதம் இது. இந்த துலா மாதத்திலே இவர் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார், குடும்பத்தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே போயிட்டார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றம் வரும் அப்படின்னாக்க, நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட கவலைகளை மனதிலே சுமக்கப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாத சர்ச்சைகள், சண்டைகள், வம்புகள், சச்சரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள். உங்களுடைய எனர்ஜியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க. ஆனால் அவ்வளோ எனர்ஜி என்கிட்ட இல்லைங்களே அப்படிங்கிறதுக்கு தான் குரு உடனே இந்த மாதம் அதிசாரமாக 18ஆம் தேதி வந்து உட்கார்ந்துக்கிறார். கடகராசிக்குள்ளார் லாபஸ்தானத்தில் வர குருவின் அந்த பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகிவிட்டது. 3ஆம் இடமான விருச்சிக ராசி மேலே விழுகிறது. அதனால் உங்களுக்கு எதையுமே கொஞ்சம் ஃபோர்கோ பண்ணலாம், எதையுமே எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். எது தள்ளி வைக்கணும், எது சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், தெளிவான சிந்தனைகள் இதெல்லாம் கொடுத்துடுவார். கம்யூனிகேஷனும் கரெக்டாக இருக்கும். பேசலாம் வந்தேன், உன்னை திட்டலான்னு வந்தேன், ஆனால் பார்த்துக்கிட்டு என்னை திட்ட மனசு இல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி தடுப்பி ஓடுவீங்க. பெரிய சண்டைகள் தவிர்க்கப்படுகிறது. சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சொல்கிறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரம் போயிடும். அப்படியெல்லாம் கொஞ்சம் விளக்கியெல்லாம் விட்டுடுவார் இந்த குருவின் இந்த 3ஆம் இட கம்யூனிகேஷன். அதனால் கொஞ்சம் திருப்தியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 5ஆம் இடத்தை பார்க்குறார், மகர ராசியும் பார்க்க போகிறார். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சின்ன நிலைப்பாடுகள்லாம் வரும். அவங்க நல்லா படிக்கணும்னு எண்ணம் வரும். படிப்பில் கொஞ்சம் மூமெண்ட் கொடுப்பாங்க. அவங்க பேரில் கொஞ்சம் முதலீடுகள்லாம் வரும். அவங்கள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பார்த்துப்பீங்க, இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியாக பார்த்துப்பீங்க. 12க்குரியவன் தான் 2ல் உட்கார்ந்துருக்கிறாருனால செலவுகளும் உண்டு இல்லையா இந்த குருவினால். இந்த செலவுகள் எல்லாம் குடும்பத்தில் இந்த குழந்தைகள் ரிலேட்டடான செலவுகளாக மாற்றுவீர்கள். அதனால் கொஞ்சம் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த செலவாக மாற்றும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டோனை கொடுக்கும். மீனராசிக்குள்ளார சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருப்பது இந்த குரு பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது நேரடி பார்வை உங்கள் ராசி மேலே விழுவதுனாலும் கலத்திரத்தில் இருந்த பெரிய சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது இல்லையா, அவங்கள சமாளிக்கவே முடியல சார், அப்படி டெய்லி போட்டு வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது எல்லாம் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்துவார். ஏதோ தெரியலைங்க, ஏதோ சொன்னால் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டோன் கொடுப்பார். அவங்க சொன்னதை நம்ம கேட்டுக்கலாங்கிற எண்ணத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். 2 பக்கமே உங்களுக்கு பெனிஃபிட் தான். அது அவங்க சொன்னதை கேட்குறது இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்குறது, ரெண்டுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கறதுனால கொஞ்சம் கலத்திரத்தினுடைய ப்ரெஷர் குறையும். தொழிலில் முதலீடுகள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற உங்கள் பங்குதாரரும் சரி இந்த ஒரு வாட்டி நான் பார்க்குறேன் லாபம் எப்படி வருதுன்னு உங்களோட சேர்ந்து தோல் கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும். அதனால் புதிய முதலீடுகளும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழிலிலே நல்ல ஒரு லாபத்தை நோக்கிய செயல்பாடுகள் கொண்டு வருவீங்க. எப்படியான செஞ்சிடணும்னு யோசனை இருக்குது சார், நல்லபடியாக தான் பண்ணணும். 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரியன் பயத்தை கொஞ்சம் குறைச்சாலும் தேவையில்லாத உடல் அசதிகளை கொடுத்தாலும் லாபத்தை ஒரு பங்கு ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொண்டு வருவார் அப்படிங்க தெரியுது. அதனால் லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குரு உங்களுக்கு கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தெளிவாக வைத்து கொண்டால் இந்த மாதத்திலே சனி பிரதோஷத்துடன் துவங்கக்கூடிய மாதம். அதனால் சனி பிரதோஷத்தும் போது சிவனை வழிபடுவது, தீபாவளி அன்று நல்ல தீபங்கள் எல்லாம் ஏற்றி லக்ஷ்மி கடாட்சமாக வீட்டை வைத்து கொள்வது, உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். சர்வ அமாவாசைன்னு மறுநாள் வரும். அன்றைக்கு திதி தர்ப்பணங்கள் செய்வது, 27ஆம் தேதி
சூரனை வதம் செய்து முருகன் வேலும் மயிலும் சேவலுமாய் நமக்கு காட்சி தருவது. அப்படி இருக்கக்கூடிய சூரிய சம்ஹாரத்தினாலே உங்களுக்கு என்ன பலன்னாக்க, மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் அவர் அறுத்தெறிவார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். மாதத்தில் பௌம அஸ்வினி அப்படிங்கிறது 4ஆம் தேதி அன்றைக்கி வருது, நவம்பர். அன்றைக்கு அவசியம் ஒரு பங்காவது கடனை அடைக்கும்போது மலை போல் இருக்கும் கடன் பனி போல் நீங்கி விடுவதற்கான வழியை வகுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இப்படி நல்ல விஷயங்களும் நடக்க இருக்கிறதுனாலே நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.